குட் மார்னிங். இப்போ நம்ம ஹவு டு கிரியேட் a நியூ ஜாப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நியூன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம், இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்றத நேம் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 4D சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கோஆர்டினேட் யூஸ் பண்ணீங்களோ சேம் கோஆர்டினேட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் இப்போ யூஸ் பண்ண ப்ராஜெக்டோடைய கோட்ஸ் என்ன கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு யூஸ் தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இரண்டுமே ஆஃப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் பேராமீட்டர்ஸ், இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஜோன் செட் பண்ணணும். நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்கன்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு ஜோன் இருக்கும். அது என்ன ஜோனுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே ரைட் சைடில் 4 லைன்ஸ் இருக்குங்களே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜோன் 44 இருக்கும். சென்னைன்றதுனால ஜோன் 44 கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்துட்றோம். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஒன் செகண்ட், ஜோன் 44 போகிறீங்க, அப்ளை கொடுக்குறீங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்றீங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் செட் ஆகிடும். மேலே பார்த்தீங்களா 4D சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.